பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இதெல்லாம் வந்து மக்களுக்கான சில திட்டங்களை அறிவிக்கிறாங்க, முடியாதுன்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அறிவித்த திட்டங்களே செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்றத நம்ம வந்து சபையில் விவாதிக்கணும். ஏன்னு கேட்டால் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போது, புது சிஎஸ் வந்துக்கிறார். புது சிஎஸ்க்கு இப்போ இங்கே புதுச்சேரியோட நிலைமையை புரிய வைக்கிற விதமாக பல செய்தி அவருக்கு போய் சேரும். அப்போ தான் அவர் நிர்வாகத்தை சீர்படுத்த முடியும். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ மந்திரிங்க என்ன விஷயம்னு இவ்வளோ சபாநாயகரும் வந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து அரசுக்கு தெரியப்படுத்தணும். அரசுன்றது யார்? மத்தியில் இருக்கிறவங்களால நியமிக்கப்படுற ஒரு கவர்னர், அவருக்கு தான் இப்போ நம்ம செயல்படுறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெளிவுபடுத்துறதுக்கு புது சிஎஸ் கிட்ட ஒரு தான். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு தான் நம்ம இன்னைக்கு கேட்குறோம். அதே நேரத்தில் மாநில அந்தஸ்து தீர்மானத்தை பற்றி போட்டு அனுப்பிச்சோம். எதை பற்றியும் யாரும் போய் அதை ஸ்டெப் எடுத்து இது வரைக்கும் மத்தியில் ஆள்ற அரசுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அனைத்து கூட்டத்தையோ கூட்டி அனுப்பவே இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய நிதிக்குழுவில் இது வரைக்கும் நம்மளை சேர்க்கல. ஆனால் போன நவம்பர் மாதம் கூடிச்சு, அது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க, அதையும் சேர்க்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா லடாக்ன்ற ஒரு ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. லடாக் மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்ச உடனே என்ன செய்யறாங்க, நாங்கள் வந்து விவாதிக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குது. எது அவங்க வந்து கோரிக்கை வச்ச உடனே விவாதிக்கிறதுக்கு லட்டு கொடுக்குது. அப்ப நம்ம புதுச்சேரி அரசு ஏறக்குறைய 40 ஆண்டு காலமா தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறாங்களே தவிர எந்த ஒரு விவாதமும் இது வரைக்கும் பாராளுமன்றத்தை நடத்தல. ஆனா லடாக்கு சொன்ன உடனே நடத்துறாங்க. அப்ப இது என்ன இது? அப்ப வடக்கு வளருது, தெற்கு தேயுதுன்ற புதுச்சேரி ஒன்றுமே இல்லாதாவது. இதுதான் நம்ம கேட்க வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு எல்லாம் மத்திய அரசு உடைய முடிவுல தான் இருக்குது. தனியார் மயம் எதை பார்த்தாலும் இன்னைக்கு மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்துல இளைஞர்லாம் படிச்சுட்டு ரோடோட சுற்றி நிற்கிறாங்க. இங்கே அதனால தான் என்னன்னா போதை பழக்கத்தை அடிமையாகி வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் இதெல்லாம் குற்ற செயல் அதிகம் நடக்குது. இதெல்லாம் நம்ம வந்து விவாதிக்கணும். விவாதிச்சு அடுத்த தீர்மானம் என்ன நம்ம மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தணுன்றது ஒவ்வொரு சட்டமன்ற கூடுறப்பையும் நம்ம தெரியப்படுத்தணுன்ற விதத்தில் தான் நம்ம இதை பற்றிலாம் பேசுகிறோம். சட்டப்பேரவை இந்த சட்டப்பேரவை கட்டவே இல்லை, கட்ட முடியாதுன்ற இடத்துல இப்போ நம்ம உட்காரவே முடியாத இடத்துல இருக்கிறோம். அப்போ ஒரு நல்ல கட்டடம் கட்டணும். இப்போ தலைமைச் செயலகத்தையும் சட்டமன்றத்தையும் ஒருங்கிணைச்சு இருந்தால் தான் அதிகாரிகளை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பார்த்து உடனே ஒரு தீர்வு பண்ணணும். இது என்னன்னா சட்டமன்றம் ஒரு இடத்துல இருக்குது, தலைமை செயலர் ஒரு இடத்துல இருக்குது. அதனால என்னன்னா அது என்னமோ டெல்லியில் இருக்கிற மாதிரி நாங்கள் என்னமோ பூச்சல் உட்காந்து யாசம் கேட்குற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பகுத்தறி விதமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாக நடத்தணும். இல்லைன்னாக்கா இந்த சட்டமன்ற கூட்டத்தை வேஸ்ட்ன்றதை உங்கள் மூலியமாக தெரியப்படுத்துறேன்.